அஷ்டோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நம்ம இப்போ பாவாதிபதி பலன் காணுதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பலன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா பாவாதிபதிகள் எங்கே இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம ஓரளவு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சரி, பாவாதிபதி என்ன அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பாவகம் அப்படின்னு பார்த்தா லக்ன பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லக்ன பாவகத்தோட அதிபதி யார்? ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. 9 கிரகங்களில் யார் அதிபதி அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த லக்னாதிபதி ஜென்ரலாக 1, 5, 9க்கோ அல்லது 1, 4, 7, 10 இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. லக்னாதிபதி அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 1, 5, 9ங்கிறது திரிகோண ஸ்தானங்களும் 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திர ஸ்தானங்கள்லையும் இருப்பதுங்கிறது ரொம்ப சிறப்பு. லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா 1ஆம் இட அதிபதி 1ஆன லக்னத்திலே இருக்கார் அப்படின்னா அதுதான் 1 அப்படிங்கிறது கேந்திரத்துக்கும் முதல் கேந்திரம், கோணத்துக்கும் முதல் கோணமாக வரும். அப்போ அதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு, அந்த தீர்க்காயுள் உடையவர், சொத்துக்கள் நிறைய இருக்கும், ஜீவனம் நல்ல முறையில் இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் எல்லாத்துலேயுமே சுயமாக சிந்தித்து செயல்படுவார். தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். முயற்சி எது எடுத்தாலும் சுய முயற்சியில் முன்னுக்கு வரக்கூடியவராக இருப்பார். அவர் வெளியில் பார்த்திங்கன்னா இவருடைய புகழ் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிகிறபடிக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு போனால், அதாவது 1ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்திற்கு போனால் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லக்னாதிபதி 2ஆம் பாவத்துக்கு போனால் அவங்களுடைய தேடல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனபாவகம். அப்போ தன சம்பந்தப்பட்ட வாக்கு, தனம், கல்வி, பேசிக் எஜுகேஷன் 10th வரை உள்ளது, இதெல்லாம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் பாவகத்தோட காரகத்துவங்கள். அப்போ அவங்களுக்கு நல்ல கல்வி இருக்கும், அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாக எடுப்பாங்க, நல்ல நடத்தை இருக்கும், ஆன்மீக உணர்வு இருக்கும், அவங்களுக்கு மரியாதை நல்ல இதுவாக இருக்கும், நல்ல தீர்க்க சக்தி உயர்ந்த பண்புகள் உடைய குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், ஏன்னா தனஸ்தானம் அல்லவா. அப்போ எப்போ பார்த்தாலும் தனத்தை நோக்கி ஓடுறதாவே இருக்கும் இவரது. அதாவது பணம் சம்பாதிக்கிறது, ஸ்மார்ட்டாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களது ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். சொந்த தொழிலில் உழைப்பால் பணம் சம்பாதிப்பவராக இருப்பார் அவர். ஆனால் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா சொந்த பந்தங்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையில் இருக்கும். குடும்பத்துக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்காத வரைக்கும் அவங்களோட லைஃப் ரொம்ப சுபிட்சமாக போகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போனால் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 1ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவத்திற்கு சென்றால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவர் எப்படி இருக்குன்னா முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடம் அப்படின்னாவே முயற்சி ஸ்தானம், உடல் கட்டமைப்பை சொல்லக்கூடிய இடம், எழுத்து, இதெல்லாக்கும் 3ஆம் இடத்தோட காரகத்துவம், 3ஆம் பாவத்தோட காரகத்துவம், தைரியம், வீரியம், இதுக்கெல்லாம் 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரம், அதுக்கும் சகோதரர்களால் வர உதவிகள், இதுக்கெல்லாமும் 3ஆம் இடத்தை பார்க்குறோம். அப்போ லக்னாதிபதியை போய் 3ல் உட்கார்ந்தார்னா உடல் வலிமை அதிகமாக இருக்கும், தைரியசாலியாக இருப்பார். அவர் ரொம்ப சந்தோஷமாக எப்போவும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருப்பார் லைஃப்பை. ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி அப்படிங்கும்போது புதனாக வர்றதுனால 3ஆம் இடம் அப்படிங்கும்போது ஓரளவு அவங்கக்கிட்ட மகிழ்ச்சி பாங்கான ஒரு போக்கு போயிட்டுருக்கோம். உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார், அவங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கலைகள் அப்படிங்கிற விஷயத்தை அது எடுத்து கொடுத்துரும். கலை, கணிதம், இதுக்கெல்லாம் நீட்டாக
3ஆம் இடத்துக்கு போனால் அவரை தேடி தானாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பலன் சொல்லலாம். 4ஆம் இடத்துக்கு போனால், அப்போ லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு போனால் என்ன பலன்? 4ஆம் பாவகத்துக்கு அப்படின்னா 4ஆம் இடம்ங்கும்போது உங்களுக்கு வீடு மனை வாகனம் எல்லாமே குறிக்கக்கூடிய பாவக காரகத்துவங்கள் கூட. இவர் லக்னாதிபதி அங்கே போனால் எந்த மாதிரியான நிகழ்வுகள் கிடைக்கும், எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தாய் தந்தை மூலம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஒரு தாய் இருப்பாங்க, தாய் வழி சொத்து வண்டி வாகனம் எல்லாமே இவருக்கு நல்லா இருக்கும், நல்ல ஒரு கவர்ச்சி உடையவராக இருப்பார், நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கும். அது போல் பார்த்திங்கன்னா சொத்து சுகமும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் லக்னாதிபதி 4க்கு போனால். இதில் வந்து இன்னும் லக்னாதிபதி 4க்கு போய் உங்களுக்கு ஆட்சி உச்சமாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும். அப்போ மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது அவருடைய சொந்த வீடாகவே வந்துடும். கன்னி வீடு ஆட்சி உச்சம் ரெண்டும் பலம் பெறும்போது அவங்க வந்து இன்னும் லக்ஸரியான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. அடுத்தது தனுசு லக்னத்துக்கு வரும். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி குருவே ஆகி 4ஆம் அதிபதியும் அவரே ஆகிறதுனால நல்ல ஒரு வீடு மனை வாகனம் தாய் எல்லா விதத்துலேயும் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்துரும். ஆனால் இந்த ரெண்டையும் பார்க்கும்போது அவங்க பாவாதிபதிகள் 4ஆம் இடம் அப்படிங்கும்போது அது வந்து கேந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷமும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். சைடில் சிந்திச்சு தான் ஒரு பலனை எடுக்கணும். அவர் தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காரா, யோகத்தை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது இவர் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காருன்னு பார்த்துட்டு தான் நம்ம வர்றவங்களுக்கு பலன் எடுத்து கொடுக்க முடியும். அதே மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி 4க்கு போனால் நீசமாயிருவார் கடகத்தில். மகரத்துக்கும் பார்த்திங்கன்னா சனி 4ஆம் இடத்துல நீசமாயிருவார். அப்போ இந்த மாதிரி நீசம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து இப்போ எது நல்லதாக விஷயமா நடக்கும்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்துலலாம் இவங்களுக்கு போராடி ஜெயிக்கிறபடி இருக்கும். வீடு மனை வாகனம் எது வாங்கினாலும் போராடி ஜெயிக்கிறபடி இருக்கும் மகர லக்னத்துக்கு. அதே வந்து மேஷ லக்னத்துக்குன்னு லக்னாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது தாய் வீடு அப்படிங்கிறத சொல்லுவோம். கடக வீடு இப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு தாய் வீடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவரோட முரட்டு சுபாவங்கள் குறைஞ்சி ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் வந்துடுவார் அந்த பர்சன் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 5ஆம் பாவத்துக்கு போனா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 5ஆம் இடம் அப்படிங்கும்போது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களால் இவங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும், முன்கோபம் இருக்கும், அரசியலில் ஆதரவு இருக்கும், பதவி தூதரகம் இவற்றில் வந்து இருப்பாங்க, சாஸ்திர ஞானம் அதிகம் உடையவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜோதிடம் கலை கல்வி இதிலெல்லாம் வந்து ரொம்ப சிறந்து இருப்பாங்க அப்படிங்கிறத லக்னாதிபதி 5ஆம் பாவத்துக்கு போகிறத வச்சு நம்ம அவங்களுக்கான பலன்களாக எடுத்து சொல்லலாம். லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேக சுகம் கெடும். 6ஆம் இடம் போது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹெல்த்து அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்துக்கணும். கடன் தொல்லை வருமா, எதிரினால் பிரச்சனை வருமா, மன நிம்மதி இல்லாமல் பிரச்சனை வருமா அப்படிங்கிறத 6ஆம் இடத்துல எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அதெல்லாம் பார்த்து 6ஆம் அதிபன் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து இவங்களுக்கு அந்த விஷயத்தில் பலன் சொல்லணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சார்ட்டுக்கு வந்து பாவிகள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். லக்னாதிபதி 6க்கு போய் ஒரு இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த நபர் வந்து இராணுவம் மருத்துவம் சுகாதாரத்துறை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு அவங்க ஹைக்கை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து கடன் நோய் எதிரி மட்டும் இல்லை, நல்ல காரகத்துவங்களான வேலை இருக்குது, உத்தியோகம் இருக்குது. காலபுருஷனுக்கு 6 அப்படிங்கும்போது கன்னி வீடு. கன்னி வீட்டில் பிறந்தவங்க கன்னி ராசி லக்னம் அந்த மாதிரி இருந்து பிறந்தவங்க தான் உங்களுக்கு வந்து ஐடியில் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. அதுக்கு செவ்வாயோடைய சந்திரனுடைய நிலைப்பாடை பொறுத்து அவங்க எந்த மாதிரியான ஒரு டாக்டரா இல்லை கம்பவுண்டரா நர்ஸா அவங்களுடைய ஒரு சுபகிரகங்களோட தொடர்பை வச்சு நம்ம அவங்களோட இதை வந்து லெவலை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒரு
வேண்டுகோள். அடுத்தது லக்னாதிபதி 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது லக்னாதிபதி 7ஆம் இடம் போது 7ஆம் இடம் நண்பர்கள், தென் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். இது 2 தான் ரொம்ப முக்கியமானது. அப்போது லக்னாதிபதி 7க்கு போகுது அப்படின்னா மனைவி ஆயுள், ஃபஸ்ட்டு ஆயுள் குறைவாக இருக்கும். ஆனால் மறுமணம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துரும் பாவர்கள் சம்பந்தப்படும் போது. ஆனால் சுவர்கள் சம்பந்தம் பட்டால் அந்த லக்னாதிபதியை பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போகும்போது பின்பகுதியான வாழ்க்கை ஒரு துறவு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். எப்போவுமே ஒரு திருமண பாவகம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறது நம்ம மூல நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பட் லக்னாதிபதி 7க்கு போனால் திருமணத்தை அப்போ அவங்க அயல்நாட்டில் இருக்கலாம், ஃபாரின் ட்ராவல் போகலாம். அப்போ ஃபாரின் ட்ராவல்லேருந்து வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லலாம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகுதல் அப்படின்னு பார்க்க போகிறோம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போனால் மந்திரம் செய்பவராக இருப்பார். அமானுஷ்யமாக இருக்கும். நோய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நோய் தாக்கம், அது 6-8 தசைகள் வந்தால் நோய் தாக்கங்கள் இருக்கும். கோபம் வரும் அவருக்கு நிறையா. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுக்கக்கேடுகளான செயல்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். சுபர் தொடர்பு இருந்தால் அது இருக்காது. பாவர்கள் தொடர்பு, இந்த சூதாட்ட கிளப்பு நடத்துகிறவங்க, அப்புறம் டப்ளிங், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த லக்னாதிபதி 8க்கு போய் ராகுவோட சம்மந்தப்படும் போதோ சனியோட சம்மந்தப்படும் போதோ அவங்க அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஒழுக்கத்தை அந்த பாவர்கள் தொடர்பு குறைச்சி விட்டுரும். அதனால் லக்னாதிபதி சுப தொடர்பு இருக்கா, பாவ தொடர்பில் இருக்காங்களா 8ஆம் இடத்துக்கு போகும்போது அப்படிங்கிறத நாம் பார்த்து தான் இவங்களுக்கு பலன் சொல்லணும். இதில் லக்னாதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுல மேஷ லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 8ல் ஆட்சி அப்படிங்கிறது சொல்லலாம். லக்னாதிபதியே செவ்வாய் தான். 8ஆம் இடத்துக்கு போனார்னா அதுவும் அவருடைய வேலை ஆட்சிங்கிறதுனால அவருக்கு ஒரு சில பாதிப்புகள் குறையும். அதே போல் துலா லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன், லக்னாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஆட்சி பலம் வந்துடுது, ஆயுளை கொடுத்துரும். ஆனால் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதே போல் தனுஷ் லக்னம், லக்னாதிபதியான குரு 8ல் போய் உச்சம் அடைகிறார். மறைஞ்சு உச்சம் பெற்றால் நிறைந்த பலன் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் குரு உச்சம் அப்படின்னாவே திருமண சம்பந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்ததில்லன்னு சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பௌஸை இணைக்கும் போது அருமையாக அவங்க வந்துடுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு. லக்னாதிபதி 9ஆம் இடம் போகுதல், 9ஆம் பாவகத்துக்கு போகுது அப்படின்னா அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, தான தர்மம் செய்வனவாக இருப்பார். அவர் ஆன்மீக சிந்தனை இருக்கும். தெய்வ சக்தி இருப்பார். தெய்வத்தை பற்றின சொற்பொழிவாளராக இருப்பார். மனித நேயம் மிக்கவராக இருப்பார். தந்தை வழியில் புகழ் இருக்கும் அவங்களுக்கு. விருச்சக லக்னத்துக்கு 9ல் செவ்வாய் நீசம், அதனால் இந்த நற்பலன்கள் பொருந்தாது அப்படிங்கிறத சொல்லலாம். சிம்ம லக்னத்துக்கு 9ல் சூரியன் உச்சம், லக்னாதிபதி போய் 9ல் உட்காந்து உச்சம் அடையிறதுனால அவங்களுக்கு ஒரு புகழை கொடுத்துருது அப்படிங்கிறது சொல்லலாம். கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி 9ல் உச்சமாகிறார். சனி துலாமில் போய் உச்சமாகிறாரு. அவங்களுக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். லக்னாதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுதல், 10ஆம் பாவகத்துக்கு போகுதல் அப்படிங்கும்போது பேரும் புகழும் உடையவராக இருப்பாங்க. அரசு ஆதரவு இருக்கும், தந்தையோட ஆதரவு இருக்கும், செல்வந்தராக இருப்பாங்க. அவர் தொழில் வேலையில் வெற்றி அடைவராக இருப்பாங்க. கௌரவப்படுத்தப்படுறவங்க, ஆராய்ச்சி, நிபுணத்துவம், நல்ல வருவாய், அதிகாரம். 10ஆம் இடம்ங்கும்போது ஜீவனஸ்தானம் இல்லையா, எதன் மூலியமாக வருமானம் ஈட்ட முடியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 10ஆம் இடம் அப்படிங்கும்போது சூரியனுக்கும் செவ்வாய்க்குமான திக்பலத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ அரசு சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சூரியன் செவ்வாயாக வந்ததுன்னா, லக்னாதிபதியாக வந்தால் 10ஆம் இடத்துல போய் திக்பலம் அடையும் போது அரசு உத்தியோகம், உயர் பதவி இதெல்லாமும் அவங்க கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். கன்னி புதன் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல ஆட்சி.
மீனத்துக்கு குரு 10ல் ஆட்சி அப்படிங்கிறது 2 ஆப்போசிட்டில் வந்து ஆட்சியாக வந்துடும். அப்போ நல்ல பலன்களை எடுத்து கொடுத்துரும். ஆனால் 10ஆம் இடம் அப்படிங்கும்போது பெருங்கேந்திரம்னு சொல்லுவோம். அப்போ பெருங்கேந்திரத்தில் உட்காந்து கேந்திராதிபதி தோஷம் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி நம்ம சொல்லணும். அதே போல் மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 10ல் போய் உச்சமடைவார். செவ்வாய் போய் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைவார். மகரத்தோட சனி வந்து 10ஆம் இடமான துலாமில் உச்சமாகிறாரு. அப்போ ஆட்சி உச்சம் இருந்தாலும் ஒரு தொழில் வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. திருமண சம்பந்தமான விஷயம் வரும்போது உள்ளார்ந்து பலனை பார்த்து அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு சென்றால் 11ஆம் பாவத்தில் போய் உக்காந்தால் அது இப்போ 11ஆம் பாவத்துக்கு அப்படிங்கும்போது உபஜயஸ்தானம் நல்ல இடம்தான் அப்படின்னு சொன்னால் கூட சரலக்னங்களுக்கு லக்னாதிபதி 11ல் போய் உட்கார்றது அப்படிங்கிறது அவருக்கு அவரே எதிரி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சரலக்னங்களுக்கு வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதகஸ்தானமாக வரும். அப்போ அந்த லக்னாதிபதி எந்த சாரத்தில் இருக்கார், பாதகம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்காரா, சாதகம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பலன் சொல்லணும். 11ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்கும். தென் சித்தப்பாவை குறிக்கிற ஸ்தானம். இது எல்லாமே வந்து நம்ம பார்த்து பலன் எடுக்கணும். கடகத்துக்கும் ரிஷபத்துக்கும் 11ஆம் இடத்துல வந்து சந்திரன் உச்சம். அப்போது இது வந்து பாதகஸ்தானம். அதனால் பாதகம் செய்வாரா, அன்னை வந்து பாதகம் செய்வாளா, இல்லை வேறு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தென் ரிஷபத்துக்கு சுக்கிரன் வந்து 11ல் உச்சமாகிறாரு. இது ஓரளவு நல்ல ஒரு நிலைப்பாடான நிலைமை தான். மீனத்துக்கு வந்து குரு 11ல் நீசம் அடைகிறார். அப்போ நீசம் அப்படிங்கும்போது நீசம் பங்கம் ஆகிறாரா, நீச பங்கம் இல்லாமல் வெறும் நீசத்தன்மையில் இருக்காரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம பலன் சொல்லணும். அதனால் என்னென்னா சரலக்னத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 12ஆம் இடத்துக்கு போகிறது லக்னாதிபதி 12. அப்போது அவங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க பிறந்த இடத்த விட்டு தூர தேசம் தூர மாநிலம் அப்படிங்கிற மாதிரி உடனே மாற்றி விட்டு போய் அங்கே வந்து அவங்க வளர்ந்து கஷ்டப்பட்டு வரும்போது நல்ல நிலைமைக்கு வராங்க. இதை தான் என்ன சொல்லுவோம்னா 12ஆம் இடம் அப்படிங்கும்போது அயல் நாட்டுக்கான காரகத்துவமாக சொல்லுவோம். ஃபாரின் ட்ராவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரி லக்னாதிபதி 12க்கு போய் 9ஆம் இடம் சம்மந்தப்படும் போது அவங்க ஃபாரின் ட்ராவல் போயிடுவாங்க அந்த டைமில் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். என்னென்னா இவங்களே ஏதோ ஒரு போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. அதனால் சுப தொடர்போடு லக்னாதிபதி 12ல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஃபாரின் நகர்த்தி அங்கே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, சொத்து சுகம், பொருளீட்டுதல் எல்லாத்தையுமே கொடுத்துருது அப்படிங்கிறது சொல்லலாம். 12ஆம் இடம் அப்படிங்கும்போது மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். புனித இடத்துக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் 12ஆம் இடம். தர்ம காரியங்களும் அவங்க செய்வாங்க. நல்ல தொண்டு செய்கிறவங்க, கோவில் தர்மகர்த்தா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு லக்னாதிபதி 12ல் இருந்து ஓரளவுக்கு தொண்டு செய்கிற மனப்பான்மையும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து லக்ன பாகவத்துக்கான லக்னாதிபதி போய் 12 இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு பார்த்துருக்கோம். இதே பலன் தான் 12 பாவாதிகளும் 12 இடத்துல இருந்தால் என்ன பலன்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். வாழ்க வளமுடன். கிருத்திகா.